உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் இப்போ இவ்ளோ அமைதியா இருக்குப்பா? அதாவது யாரும் எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க. என்ன இங்க ஒருத்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். சோம்பேறியா ஒண்ணு உட்கார்ந்துட்டு இல்ல, பெருசா சொல்ல வந்துட்டாங்க. அதோட இன்னொரு விஷயம், முக்கியமா இதை கத்துக்கோ, அமைதியா இருக்கிறது எப்படின்னு. ஏன்னா போற இடத்துல எனக்கு நிறைய வேலை இருக்கு. அங்க என்னால உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை விட நான் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டேன். நீ எங்கேயும் என்ன பார்க்க முடியாது. வேலை செய்வ, போய் படுத்துப்ப, திரும்ப எழுந்திருப்ப, வேலை செய்வ, படுத்துப்ப, எழுந்திருவ, வேலை செய்வ, படுத்துருவ, அவ்வளவுதான். ஆமா, ஊர்லயும் நீ இப்படிதானே பண்ண? வேலைக்கு போவ, தூங்குவ, அப்புறம் எழுந்திருப்ப. இதத்தானே பண்ண. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ என்ன டான்ஸ் ஆடுன? டான்ஸ்? அது உனக்காக. ஐ நட்ஸ் கொண்டு வந்திருக்கியா? என்ன நட்ஸ்? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு சொன்னேன். இட்ஸ் நாட் ஃபன்னி. ஏதோ நட்ஸ் விஷயமா இல்ல டான்ஸ் விஷயமா? நீ இருக்கியே. சரி சாரி. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எனக்காக டான்ஸ் ஆடல, ஆனாலும் ஊர்லயும் நீ கொஞ்சம் போரா தான் இருந்த. ஆமா, நான் அப்படிதான். ஆனா அது உன்கிட்ட மட்டும்தான். ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு தெரியாது நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணுன்னு? நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு கையை நீட்டினேன். ஆனா நீ என்ன பண்ண? டிவோர்ஸ் வேணும்ல உனக்கு. டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ண, ஆனா எனக்கு டிவோர்ஸ் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் என்னெல்லாம் பண்ணணும்? போதும், எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். இதுக்குன்னு விளக்கம் எதுவும் இல்ல, இருக்கவும் தேவையில்ல. ஆனா நான் சொல்ல வர விஷயத்தை கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க விரும்பல, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்த முதல்ல. அதுக்கப்புறம் தான் தப்ப திருத்திக்க முயற்சி பண்ண. அதுக்காக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு கையை நீட்டினேன். ஆனா நீ என்ன பண்ண? இப்ப நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாத. என் காருக்குள்ள அமைதி இருக்கணும், அதனால தயவு செஞ்சு வாயை திறக்காத. அண்ட் இதையே நீ பழகிக்க. ஏன்னா அங்க போறல மகாபலேஸ்வருக்கு, நான் உன்னை அங்க இப்படிதான் பார்க்கணும். நீ வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறது. அவன் லக்ஷ்மி அவன் பக்கத்துல. லக்ஷ்மியால கண்டிப்பா அவனை ஏமாத்த முடியும். ஆமா, லக்ஷ்மி அவனை நெருங்க முயற்சி பண்ணுவா. அதோட கார்ல ரொமான்டிக் பாட்டெல்லாம் போடுவா. ரிஷியோட கையை வர பிடிச்சிட்டு இருப்பா. ஓ காட், நோ! இல்ல லக்ஷ்மி, உன்னோட கனவெல்லாம் நினைவாக நான் விட மாட்டேன். உன் கனவெல்லாம் உடைக்கிறதுக்காக நான் மகாபலேஸ்வர் வர, உன்னை கண்காணிக்க, உன்னை ரிஷி கிட்ட நான் நெருங்க கூட விட மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு பாரு லக்ஷ்மி. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நான் 2 அடி உனக்கு முன்னாடி இருப்பேன். உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. உன்கிட்ட வெளியே ஒரு கேள்வி கேட்டல, உனக்கு டயர் சேஞ்ச் பண்ண தெரியுமா? ஷாலு சரியாதான் சொன்னான். இந்த ட்ரிப்ல நாம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சு போகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு டயரை சேஞ்ச் பண்ண தெரியும். என் அப்பா கிட்ட டிராக்டர் இருக்கு, அவர் எனக்கு கத்து கொடுத்தாரு. என் அம்மா எனக்கு சமையல் கத்து கொடுத்தாங்க. அப்பா கஷ்டத்துல போராட கத்து கொடுத்திருக்காரு. அம்மா தன்னுடைய அடையாளத்தை கொடுத்திருக்காங்க. அப்பா கௌரவத்தை எனக்கு கொடுத்தாரு. அம்மா அன்பு காட்ட கத்து கொடுத்தாங்க. அப்பா சமுதாயத்தை ஃபேஸ் பண்ண கத்து கொடுத்தாரு. அந்த 2 கலாச்சாரங்களால உருவானதுதான் இந்த லக்ஷ்மி. புரியுதா? வண்டிடு. இங்க பக்கத்துல எதுவுமே தெரியலையே. நான் இப்ப பெட்ரோல் எங்க இருந்து போடுறது? ஐ ஹேட் யூ லக்ஷ்மி, ஐ ஹேட் யூ. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். லக்ஷ்மி இல்லாம இருந்திருந்தா ரிஷி கூட நான் இருந்திருப்பேன். ஓ நோ 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 நோ. நான் அந்த ஹோட்டலுக்கு போகலனா லக்ஷ்மி ரிஷிய இல்ல, அத ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன். Don't smile. இது என்னது? என்னது? Don't smile. இது என்ன ரொம்ப புதுசா இருக்கு? நீ என்ன இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க? ஸ்மைல் பண்ற? நான் எப்பவுமே ஸ்மைல் பண்ணுவேன். சொல்ல போனா நீ தான் என்ன ஸ்மைல் பண்ண சொல்லுவ. ஆனா அப்ப விஷயமே வேற. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மீன், அது உன்னோட ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப நான் உன்னை ஸ்மைல் பண்ண சொல்றதே இல்ல. ஆனா நீயே தான் சிரிச்சுக்கிட்டே இருக்க. முன்னாடி எல்லாம் நான் உன்னை ஸ்மைல் பண்ண சொல்லும் போது நீ அப்ப என் பேச்சு கேட்ப. ஆனா இப்ப நான் சொல்ற எதையுமே நீ கேட்கறது இல்லையே. நான் தான் கேக்குறேனே, எல்லா பேச்சையும் நான் கேக்குறேன். எல்லாத்தையும் கேக்குறியா? என் கூட நீ மகாபலேஸ்வருக்கு வர வேண்டாம்னு சொன்னல, ஆனா நீ என் பேச்சு கேட்டியா? கேட்டேனே, நல்லாவே ஆன்னு கேட்டேன்.
நல்லாவே கேட்டனா அப்புறம் இப்போ என் காருக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு, ஆனா நான் அதை ஏத்துக்கல. கேக்குறது வேற, ஏத்துக்கிறது வேற தானே, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. FJ ஃப்ளாப் ஜோக் அடிச்சிட்டு நீயே சிரிச்சுக்கிறியா? ரொம்ப மட்டமான ஜோக். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. என்கிட்ட இப்ப என்ன கேட்கணுமோ அதை மட்டும் நீ கேளு. என்ன? அதை கேக்குறதுக்காக தான் நீ துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அதை கேட்காம நீ சுத்தி வளைச்சு பேசிட்டு நான் இருக்க. என்ன கேக்குறதுக்காக துடிக்கிற? வேற என்னது, டயர் சேஞ்ச் பண்ண எப்படி கத்துக்கிட்ட? உனக்கு எப்படி தெரியுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. சரி, அப்போ விட்டு தள்ளு. எதுக்கு இப்படி ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருக்க? ஆட்டிடியூட் காட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல, புரியுதா? அண்ட் எப்படி எனக்கு காரை சேஞ்ச் பண்ண ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் நானும் ஆயுஷும் கார்ல வரும்போது நிறைய முறை இதை பண்ணிருக்கோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு, அதனால சரி, நான் நம்பிட்டேன். குட், நல்லதா போச்சு, நீ பாத்துட்ட. ஏதோ நல்ல வேலையும் கொஞ்சம் பண்ணிருக்க. அது இருக்கட்டும், நீ என்கிட்ட ஒண்ணு சொன்னல, அதான் உங்க அப்பா கிட்ட ஒரு டிராக்டர் இருந்துச்சு கிராமத்துல. இங்க பாரு, அத பத்தில எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதான் டயர் எப்படி சேஞ்ச் பண்ணனும். அது சரி, ஆனா எனக்கு எப்படி அது தெரியும்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அத பத்தி நீ என்கிட்ட கேட்க விரும்பினா தாராளமா கேட்கலாம். சரி, எனக்கு என்ன கேட்கணுமோ அதை நானே கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம எவ்வளவு நாள் தங்க போறோம்? கொஞ்ச நாளைக்கு இங்கதான். ஆனா நீ போகணும்னு நினைச்சா நான் உனக்கு டிரைவர் அரேஞ்ச் பண்றேன். நீ இங்க இருந்து அப்படியே திரும்பி கிளம்பிடலாம். ரிஷி, என்ன இங்க இருந்து விரட்டுறதுல நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. ஏன் திருட்டுத்தனம் ஏதாவது பண்ண போறியா என்ன? அதனாலதான் அடிக்கடி என்ன நீ விரட்ட பாத்துக்கிட்டே இருக்க. நான் உனக்கு அதிகமா தொல்லை கொடுக்கறேனா என்ன? உனக்கு தொல்லையா இருந்தா நீ அதையும் சொல்லிடு. இப்ப நான் உன்கிட்ட சொன்னா நீ அப்படியே திரும்பி போயிடுவியா? நீ தொல்லை கொடுக்கற, அதுவும் ரொம்ப அதிகமா. என்னாச்சு? இப்பதானே சொன்ன நான் ஹான்னு சொன்னா நீ அப்படியே இங்க இருந்து திரும்பி போயிடுவேன்னு. போக மாட்டேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான்லாம் போக மாட்டேன். இன்னும் சொல்லப்போனா நீ என்னோட விஷயத்துல இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இன்னும் வெறும் 3 மாசம் தானே. அதுக்கப்புறம் கோர்ட்டே உனக்கு ஃபுல் விடுதலை கொடுத்துரும். அதுக்கப்புறம் நான் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டேன், உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு. எனக்கு என்ன ஆச்சு? இவ சொன்னதை கேட்டதும் நான் ஏன் அப்செட் ஆகுறேன்? மனசு நொந்து போயிடுதா? ஒரு மாதிரியா இருக்க. தேங்க்ஸ் மாம், நீங்க சொன்ன மாதிரி கார் வந்தாச்சு. நான் கார்ல போயிட்டு இருக்கேன். கார் வந்துருச்சா? மலிஷ்கா, நான் யார்கிட்ட சொன்னேனோ அவர் வரதுக்கு இன்னும் டைம் ஆகும். சரி, யாரோ லிஃப்ட் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ஃபைன். ஆர் யூ மேட்? மலிஷ்கா, தப்பான வண்டியில இருக்க. சரி, எனக்கு எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க இல்லையா? ரிலாக்ஸ். தப்பான வண்டி உன்னை சரியான இடத்துக்கு விட்டுடாத. நீ முதல்ல கார்ல இருந்து இறங்கு. மாம், ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஓகே, நீங்க என் கூட சண்டை போடுறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு லிஃப்ட் கிடைச்சிருச்சு, நான் போயிட்டு இருக்கேன். மலிஷ்கா, நீ என் பேச்சை எப்பவுமே கேக்குறது இல்ல. நான் உன்னோட அம்மா, நான் கரெக்டா தான் சொல்றேன். மாம், ப்ளீஸ் ஸ்டாப் இட். அண்ட் லிசன், நான் இதுக்கு மேல பேசினா நான் தப்பான வண்டியில ஏறி இருக்கேன்னு இந்த ஆளுக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும். சோ ப்ளீஸ் ஸ்டாப் இட். எப்பவும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. என் பேச்ச நீ கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு லக்ஷ்மி ரிஷி கூட இருந்திருக்க மாட்டான். அவன் கூட உனக்கு கல்யாணம் நடந்திருக்கும். நீ தப்பான கார்ல போயிட்டு இருக்க மலிஷ்கா. முதல்ல நீ கீழே இறங்கு. முதல்ல நீ கீழே இறங்கு, இல்லன்னா ஏதாவது பிரச்சனை வந்துரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.